ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா மிஸ்ஸஸ் ஆக்கான். மிஸ்ஸஸ் ஆக்கான் இவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், இவங்களோட பேரோ இவங்களோட ரோல் எதுவுமே குறிப்பிடப்படல. ஆனால் இதுதான் இன்னையோட லெசன். இதுதான் நம்ம இவங்களோட லைஃப்லேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஆக்கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களில் வந்து எரிகோ பட்டணத்தை வந்து கைப்பற்றும் போது தேவன் ஒரு கட்டளை இடுறாரு. என்னென்னா, அவங்களோட திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, தீட்டானது எதுவுமே உங்களோட கேம்பில் வரக்கூடாதுன்னு. ஆனால் ஆக்கான் என்ன பண்ணுறாருன்னா, யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு அவர் வந்து ஒரு பாபிலோன சால்வையும் கொஞ்சம் வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு வந்து அவரோட கூடாரத்தில் வந்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, யாரும் பார்க்கல அப்படின்ட்டு. ஆனால் தேவன் பார்க்குறாரு அப்படின்றத அவர் மறந்துட்டார். அண்ட் எவ்வளோ பூமிக்கடியில் ஒளிச்சு வச்சாலும் தேவன் பார்க்குறாருன்றது அவருக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஐம் அ நோபடி, நான் செய்கிறதுனால யாருக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சிருப்பார். பட் ஆனால் இந்த விஷயம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா, இஸ்ரவேல் மக்கள் வந்து அம்மோரியருக்கு விரோதமாக அவங்க வந்து அந்த பட்டணத்தை போய் பிடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே தோற்று போயிடுறாங்க. 36 பேர் வந்து இழந்துடுறாங்க. அண்ட் தேவன் கிட்ட யோசுவா போய் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது, எங்களோட இருதயம்லாம் வந்து தண்ணீரை போல கரைந்து போயிட்டுன்னு எதுவும் சொல்லுது. அப்போ தேவன் சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் வந்து தீட்டானது இருக்குது அப்படின்ட்டு. தீட்டானது இருக்குதா அப்படின்னும் போது அப்போ தான் தேடுறாங்க. ஒரு வம்சமாக, ஒரு கிளானாக, ஒரு ஃபேமிலியாக தேடும் போது அப்போ ஆக்கான் தான் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆக்கான் கிட்ட கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, ஆமாம், நான் தேவனுக்கு விரோதமாக நான் வந்து இந்த விஷயங்களை வந்து நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆக்கான், அவனோட குடும்பம், அவனோட பிள்ளைகள், அவனுக்கு இருந்த திங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு வேலியில் அழிச்சு போடுறாங்க. ஏன்னா அந்த தீட்டானது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து ஆக்கானோட வைஃப் பற்றி நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. இவங்க எதுவுமே சொல்லிடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இவங்க சொல்லியிருந்து ஏதாவது பண்ணியிருந்தா கூட தேவன் அதை பார்த்துருப்பார். மேபி ஆக்கான் கேட்காம இருந்திருக்கலாம், பட் தேவன் கேட்டிருப்பார். ஐயோ, இந்த பிள்ளை வந்து சொல்லிச்சே, தப்புன்னு சொல்லிச்சு, ஆமாம் இந்த பிள்ளை வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது வந்து பாவமானது, இதை நான் தொடமாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பொண்ணு வெளியெலாம் வேணாம் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிச்சு. ஓகே, இந்த பெண் வந்து எனக்காக நின்னா, என்னோட கரெக்டான வழியில் நிற்கணும்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து வாங்க யோசுவா கிட்டையாவது போய் இதை கொடுத்துடலாம், நம்ம வந்து போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு அட்லீஸ்ட் அவள் பேசியிருந்தா அட்லீஸ்ட் தேவனுக்கு இவன் மேலே கருணை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் லுக்ஸ் லைக் அவளும் இதில் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்டிசிபெண்ட், ஒரு கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எல்லாரையுமே சேர்த்து அழிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாது இவர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டாருன்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் டென்ட்டில் பார்த்திங்கன்னா தனியாக பெட்ரூமு, ஹாலு அப்படிலாம் இல்லை. டென்ட்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். அண்ட் அதில் யாரோ தோண்டி புதைச்சிருக்கும் போது ஆஸ் அ விமன் ஆஃப் த ஹவுஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கே சம்திங் இஸ் ராங், இங்கே என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அட்லீஸ்ட் அவங்களாவது அவங்க அதை பார்த்து அவங்க கேட்டு இருந்திருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஷி வாஸ் வெரி சைலண்ட், ஷி வெண்ட் அலாங் வித் த ஃப்ளோ. எனக்கு என்ன வந்துச்சு, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஆட்டிடியூடாக கூட இருந்திருக்கலாம். ஒரு பயமாக இருந்திருக்கலாம், ஐயோ நான் சொல்லி பிரச்சனை ஆகிட போகுதுன்ற ஒரு பயம். ஆர் இல்லைனா இந்த திங்ஸ் பார்த்து அவங்களும் மயங்கிருக்கலாம், ஓ வா பரவாயில்ல, ஐயோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாலு, ஓ இந்த கோல்டு அண்ட் சில்வர்லாம் வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அநியாயமாக தேவன் யாரையும் தண்டிக்க மாட்டார். இவங்க சைலண்ட்டாக இருந்ததுனால தான் இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட லைஃப் மட்டும் இல்லை, இவங்களோட ஃபேமிலி, இவங்களோட ஜெனரேஷனே அழிஞ்சிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஸ் விமன் ஆஃப் த ஹவுஸ் நம்ம ஏதோ சமைச்சோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை பார்த்தோன்னு இல்லாமல் ஈவன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸில் நம்ம வந்து விஜிலண்ட்டாக இருக்கணும். நம்மளோட வீட்டில் வந்து புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னும் போது நம்ம வீட்டில் என்ன தேவனுக்கு அருவருப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விலக்கி போட வேண்டிய கடமையும் நம்ம மேலே விழுந்திருக்கு. நம்மளோட டென்ட்டில் என்ன இருக்குது, தேவனுக்கு அருவருப்பான காரியம் இருக்கா? சில டைம்ஸ் ஜஸ்ட் சீரியல் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சீரியலில் கூட தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை வந்து நம்ம உட்காந்து பார்க்குறோமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஜஸ்ட் அ சாங் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அதில் வந்து தேவனுக்கு அருவருப்பான வார்த்தைகள் ஏதாவது நம்ம கேட்குறோமா? நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பார்க்குறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன விஷயத்தை கேட்குறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியலனா கூட தேவன் பார்க்குறாரு. நம்ம எங்கே ஒழிச்சு வச்சாலும் தேவனுக்கு அது தெரியும். அதனால் இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில், என்னோட வீட்டில், என்னோட குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருந்தால் அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே, அது எதுன்னு சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் எடுத்து போடுறோம். அதே மாதிரி தவறுகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது நான் அமைதியாக அது கூட சேர்ந்து நான் கோஆப்ரேட் பண்ணாதபடி உணர்த்தும்படியாக பேசக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க, தைரியத்தை எனக்கு கொடுங்க. அது சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக நான் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஏன்னா ஆஸ் விமென் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவலி நம்ம விஜிலண்ட்டாக இருந்தால் தான் நம்ம எதிராளியாக சாத்தானுக்கு விரோதமாக
அவன் கொண்டு வருகிற எல்லா சதி திட்டத்தையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஸோ இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் அ உமன், நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் சொல்லும் போது அந்த யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, காட் உங்களை கேட்குறாரு, காட் பார்க்குறாரு. ஐயோ இந்த பிள்ளை என்னோட நியாயத்துக்காக நின்னா, இந்த பிள்ளை என்னோட பரிசுத்தமான ஜீவத்துக்காக நின்னா, என்னோட கமெண்ட்ஸை ஒபே பண்ணா அப்படின்னு அதுக்கான கரெக்டான ரிவார்டை தேவன் உங்களுக்கு தருவார். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. அண்ட் பாவமான விஷயங்கள் எது இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்கலாம். யோசுவா 7:13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலகாதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்ம மத்தியில் ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு பாவமான காரியம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கலாம். அப்போ நம்மளோட குடும்பம் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப் மட்டும் இல்லை, நம்மளோட ஜெனரேஷன்ஸையும் நம்ம காப்பாற்றலாம். தேங்க்யூ.